கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துதலை அறிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் குறிப்பிடுகிற ஒரு சில காரியங்களை, 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து பவுல் மிக அழகாக ஒரு 7 காரியங்களை இன்றைக்கு நாம் அதை தியானிப்போம். நம்மை அறிந்து கொள்ளும்படியாக தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளாக இருக்க ஒரு வலியுறுத்துகிற ஒரு 7 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 5ல் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஏன்னா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வெளிச்சம், நம்ம அவரை அறியாது இருந்த நாட்கள்ல ஒரு இருளுக்குள்ளாக இருந்தோம். இன்றைக்கு கர்த்தரை அறிகிற அறிவினாலே நம்மை நிரப்பி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படியாக மெய்யான ஒளி நமக்குள் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல 11:35 வசனம் சொல்லுகிறது, உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. அப்போ இங்க நமக்குள்ளாக சரீரத்துல நம்ம கண் விளக்கா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா தேவன் ஒளியாய் இருக்கிற ஆதியிலே தேவன் எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார் இல்லையா? அந்த வார்த்தை இன்றைக்கு மாம்ச ரத்தமாகி இயேசு கிறிஸ்து என்பவராய் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தேவனுடைய ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளி இன்றைக்கு நமக்குள் வாசமாய் இருந்து நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையை எப்படி மேற்கொள்றதுன்னு தெளிவில்லாத ஒரு காரியம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமா நின்று நம்மை வழி நடத்துகிறபடினால நாம் இருளை குறித்த ஒரு எச்சரிக்கையை எப்போதும் கவனமா இருக்கணும். எப்போ ஒளியை பெற்றுக்கொண்டோமோ அது இருளாகாதபடி காத்து கொள்ள வேண்டியதுல நாம் கவனமா இருக்கணும். நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நம்மை முன்குறிக்கிறார். இதோ உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. இப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம மீது வரும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது அது நமக்குள்ள இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிறது. பாருங்க, ஒரு மனுஷன் இருளுக்குள்ளதான் இருக்கிறான் இல்லையா? கல்லறின் இடத்துல தேவன் ஒரு மனுஷனை தேடி போறார். கெனசரத் கடற்கரையை தாண்டி லேகியோன் என்ற பிசாசு பிடித்த ஒரு மனிதனை தேடும்போது அந்த மனிதன் ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ளதான் இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு ஒளியாய் அவனை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். வஸ்திரம் இல்லாம இருந்தான். அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டு அந்த பக்கம் போறவங்களை காயப்படுத்தி இல்லையா, மிகவும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனுஷனாக இருந்த அவனை இயேசு அவனுக்குள்ள அந்த பிசாசெல்லாம் விரட்டி அவனுக்குள்ள ஒரு புதிய ஜீவ ஒளியை கொடுக்கிறார். அவன் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ஜனங்க ஆச்சரியம் அடைகிறாங்க. அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ள கொடுத்த பிறகு அவனோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமா இருக்குது. ஆமென். அவனோட வாழ்க்கை ஆண்டவர் திரும்பி போகும்போது அவர் அநேகருக்குள்ளாக அந்த ஒளியை கொண்டு சென்ற என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகர் இயேசுவிடத்துல வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ள கொடுத்திருக்கிற இந்த ஒளியை நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்த அறிந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு நாளை இருளுக்குள்ள போகக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளா வந்துட்ட பிறகு இப்ப எது பாவம் நமக்கு தெரியும். பாவமாகி இருளுக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். ஒரு ஒயிட் ஷீட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மார்க் சின்னதா வச்சீங்கன்னா அது நல்லா தெரியும் இல்லையா? ஆனா அதுல ஒயிட்ல புள்ளி வச்சிங்கன்னா தெரியாது. அது மாதிரி நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்குள்ள சின்ன காரியம் கூட நம்மளை கெடுத்து போடாதபடி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம காப்பாத்தி கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தர் நம்மளோட வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். 2வது காரியமா சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு நம்ம சொல்ல இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எனக்கு ரொம்ப பிரியமான சொல்றோம். ஆனா தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறாரா? அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 10ல 3-5 பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரிதான் கர்த்தர் நடத்துறாரு. ஆனாலும் அவர்கள் அநேகர் பேர்ல தேவன் பிரியமா இல்லை அப்படின்றாரு. அப்ப நாம செய்யற செயல்கள் அங்க கீழே பாத்தீங்கன்னா 5 விதமான காரியங்கள் சொல்றாங்களே. அவங்க விக்கிரக ஆராதனைக்காரரா இருந்தாங்க, அவங்க வேசித்தனம் பண்ணாங்கன்னு சொல்லப்படுகிறது, அவங்க முறுமுறுத்தாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு 5 காரியங்கள் அங்க பட்டியலிடுறாரு. இதனால தேவன் அவர்களை பிரியமா இல்லைன்னு சொல்ற. அப்ப இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மேல தேவன் பிரியமா இருக்கிறாரா? கர்த்தரை அறிந்து கொண்ட நம்மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். செயல் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா?
கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாருங்க, இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு பிரியமா இருக்க நமக்கு தெரியுது, நம்முடைய தாய்க்கு நம்ம எப்படி பிரியமா இருக்கணும்னு தெரியுது, நம்முடைய கணவன்மாருக்கு எப்படி பிரியமா இருக்கணும்னு நமக்கு தெரியுது, இல்லை பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி அவங்களுடைய அன்பை எப்படி புரிந்து கொள்றது நமக்கு தெரியுது. ஆனா கர்த்தருடைய பிரியத்தை தேடுறதுக்கு தான் நமக்கு எனக்கு நிறைய பேர் இதுல தான் ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறோம். கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறான்னா நான் என்ன செய்யணும் இல்லையா? நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவரை உன் குமாரன் உன் ஏக சுதனை எனக்கு பலியிடுவாயான்னு கேட்கும் போது அதை நிறைவேற்றுறாரு. அதை கொண்டு போயிட்டு அப்படியே செய்யும் போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போது நீ எனக்கு பயப்படுகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் அந்த பிரியத்தை நம்மகிட்ட எதிர்ப்பு எல்லாத்தையும் காட்டிலும் இந்த மனுஷன் என் மேல பிரியமா இருக்கிறாரா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக பலியாய் தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்காய் அருளாதிருப்பது எப்படின்னு ஆண்டவர் சொல்ற மாதிரி, இன்னைக்கு ஆண்டவருக்குன்னு நம்ம எதையுமே அவருக்கு பிரியமா செய்யறதுக்கு கவனமா இருக்கிறோமா? நான் செய்யற காரியம் ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமானதா இருக்குதா? அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம எத்தனை பேர் நல்ல ஆண்டவரை தொழுது கொள்றோம், ஆனா நம்ம செய்யற காரியங்கள்லாம் கர்த்தருக்கு விசனப்படுத்துகிற காரியமா இருந்துடக்கூடாது. நம் பேரில் அவர் மகிழ்ச்சியா இருக்கணும். நம் பேர்ல பாருங்க, தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம், பிரியமான தானியலே. அப்ப தானியல் எவ்வளவு பிரியமானவரா இருந்தார். ஒரு சின்ன விஷயத்துல சாப்பாடு சாப்பிடுற அந்த விஷயத்துல கூட விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ராஜாவின் போஜனமா இருந்தாலும் அது எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு பருப்பு சாப்பாடு அவர் அதாவது ஒரு வெஜிடேரியனா அவர் அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. அப்போ என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு தேவனுக்கான ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம கத்துக்கணும். நான் செய்யற காரியத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், இது தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியம் இல்லையா அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே நாம நிறைய காரியங்களை நாம் தப்பித்துக்கோ. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்ம கவனமா இருப்போம். அடுத்தது பாருங்க, அதே அதிகாரத்துல நம்ம 11ஆம் வசனம் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாம இருங்க அப்படின்னு. நம்ம கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை தான் வாழணும். கர்த்தருக்கு என்று இப்போ கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நமக்குள்ள எதிர்பார்க்கிற ஒரு பாருங்க, பசியான ஒரு வேலையில கூட மத்தியானம் வேலையில ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்க வருகிறாரு. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது சமாரிய ஸ்திரி வருகிறார். அவரு கொடுத்து சம்பாஷித்து மேசியாவை அறிந்து கொண்ட பிறகு அந்த பெண் செய்கிற முதல் காரியம், தண்ணி எடுக்க வந்த குடத்தை வச்சுட்டா ஊருக்குள்ள போய் என்ன செய்யறா, கர்த்தருடைய மேசியாவை வந்து பாருங்க. அந்த பெண்ணுடைய அழைப்புக்கு அந்த ஊரே திரண்டு பின்னாடி வருது. வந்து அங்கே இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அறிவினால் அவங்க நிரப்பப்படுறாங்க. அன்றைய தினம் அநேகரை ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பெண் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையா மாறுறா பாருங்க இல்லையா? ஆண்டவரை குறித்து அறிந்தமா, சரி தண்ணி எடுத்துட்டு, இன்னைக்கு அநேகர் பாருங்க நல்ல தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நல்லா கேட்பாங்க இல்லையா? ஆனா அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம், இயேசுவின் மூலமா நான் அடைந்த அந்த நன்மைகள் மற்றவர்களும் அடையணும். எத்தனையோ பேரோட வாழ்க்கை இன்னைக்கு அந்தகாரமா இருக்குது. அந்த அந்தகாரமான வாழ்க்கைக்கு நான் எப்படி பிரயோஜனமா இருக்க முடியும்? என் வாழ்க்கை ஒரு அந்தகாரமா இருக்கும் போது ஜீவ ஒளியை கண்டடைஞ்சனா என்னோட வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஆசீர்வாதங்களை எப்படி நான் மற்றவர்களுக்குள்ள கொண்டு போறது? இப்போ ஒரு மரம் வச்சா ஒரு நோக்கம் நமக்கு இருக்கும். ஒரு கனி உள்ள ஒரு மரத்தை வைக்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம கனி எதிர்பார்க்கிறது வழக்கம் தானே. கனியை மரம் வச்சுட்டு கனி கொடுக்குமா கொடுக்காது நம்ம கண் தெரியும். மாமரம்னா அது மாங்கனியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? கர்த்தரும் நம்மை ரட்சித்த தேவன் வந்து நம்மை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளவரா இருக்கிறார். அவரோட சித்தத்தை நமக்குள்ள வைத்துதான் அவர் நம்மள நடத்துறாரு. அப்படி இருக்கும்போது அவரோட சித்தத்தை செய்யாம மற்ற எல்லா காரியத்தையும் நான் செய்யறேன், ஆண்டவரே நீங்க என்னை ரட்சித்ததுக்காக நன்றி, எனக்கு உங்களோட ரட்சிப்புக்கு பிறகு எனக்கு நல்ல வேலை கிடைச்சது, வருமானம் கிடைச்சது, நான் என் கணவரோடு என் பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதோட முடிச்சிருச்சா? தேவனோட சித்தம் நம்மளை நிறைவேற வேணாமா? ஆண்டவர் என்னை இந்த பூமியில உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குமே இல்லையா? எந்த ஒரு காரியமும் பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்குள்ள வச்சு நடத்துறாரு. அவருடைய சித்தம் நமக்குள்ள நிறைவேற வேண்டும் என்றுதான் தேவனுடைய பெரிதான நோக்கமும் திட்டமா இருக்குது. அதனால கனியற்ற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். நம்மள ஒரு மரம் வந்து காய் காய்த்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும் போது அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்குது. அதே மாதிரி நாம தேவனுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமா மாறும்போது நம்மை குறித்து தேவன் மகிமை அடைகிறார். ஆமென். பாருங்க, ஒரு பாவியான மனுஷனுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லி அந்த மனுஷன் பாவத்தை விட்டு விலகும் போது, ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் இல்லையா? அப்ப அந்த மனுஷன் நாமளும் கனி கொடுக்கலாம் மாறும்போது கர்த்தர் நம்மை குறித்து என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, 14ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, மரித்தோரை விட்டு எழுந்துரு இல்லையா?
அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, உலகத்துல இருந்து நம்மளை வேறு பிரிச்சோம், மறுபடியும் நம்ம உலகத்தோட தான் ஒட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்ல, நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தாரா அல்லாதிருங்க. அப்போ மரித்தோர் அப்படின்னு சொன்னா அவர்கள் பாவத்துக்குள்ள மரித்து கிடக்குறாங்க. நான் பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்ட, அப்ப நான் மறுபடியும் போய் அந்த மரித்தோர்ல ஒருத்திய நான் போய் இருக்கும்போது, நான் ஜீவனுள்ள தேசத்தில் வாழக்கூடிய ஒரு பிள்ளை இல்லையா? அப்ப நான் போய் மரித்தோர் இடத்துல இருக்கிறது எப்படி? அப்ப கர்த்தர் நம்ம எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? மரித்தோரை விட்டு எழுந்து கழுவப்பட்ட பண்ணி சேத்துக்கு திரும்புறது மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த மரண சாயல நம்மை விட்டு ஜீவ சாயல நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்டவர் மரித்தோர்ல இருந்து எழுப்பினோட ஆவி நமக்குள்ள வாசமா இருக்குது. அப்ப மரித்தோர்ல இருந்து எழுப்புகிற ஆவியை பெற்ற நான் இன்னைக்கு மரித்தோர் இடத்துல வாசமா இருந்தேன்னா என்ன ஆகுறது? யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தர் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ எனக்கு பின்னாடி வான்னு சொல்லி இயேசு ஒருத்தர் அழைக்கும் போது சொல்ற, ஆண்டவரே என் தகப்பன் மரித்தா நான் போய் முந்தி அந்த காரியத்துல ஒழுங்குபடுத்திட்டு வரணுமோ? ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணிப்பாங்க, நீ என் பின்னாடி வாப்பா. அப்ப இந்த உலகத்தின் காரியங்கள்ல இருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டோம்ல, என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டோம், நம்முடைய அந்யோன்யம் ஐக்கியம் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளோடும் தேவனுடைய திருச்சபையோட பரிசுத்தவான்களோட தான் நம்முடைய ஐக்கியம் இருக்கணும்னு அப்போஸ்தலர் உபதேசங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு மரித்த மனிதர்களை போல நம்மளை பாருங்க, இன்னைக்கு உலகம் பாருங்க, நாட்கள் என்ன, நல்ல நாள் கெட்ட நல்ல நேரம், அது நிறைய பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள இந்த காரியம்லாம் இருக்குது. அப்ப இந்த மரித்த ஒரு சாயல் இன்னுமே அவங்க கிட்ட இருக்குல்ல, ஜீவனுள்ள சாயல் அவங்களுக்குள்ள வரலையே. மரித்தோர்ல இருந்து ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் என்ன செய்யறார்? நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா? நம்ம அந்த பாவத்துல இருந்து நீக்கி நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை அந்த பாதையில நடத்திட்டு வரும் பொழுது, அப்ப மறுபடியும் நம்ம அந்த மரித்தோருடைய காரியங்களா இப்போ இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு நோட்டீஸ்ல எல்லாம் போடுவாங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அந்த காரியம் அவங்களுடைய சுயத்துலதான் வந்ததா இருக்கும். அநேகருடைய காரியம் அப்படிதான் இருக்குது. ஒரு திருமண காரியத்துல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு தேவனால நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் கண்டிப்பா அந்த வசனம் நமக்கு பொருந்தும், இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி. ஆனா நம்ம சுயத்துல போய் நல்ல இந்த வேலை தான் கிடைக்கணும், இவ்வளவு வருமானம் கிடைக்கணும். ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லும் போது, அவங்களுடைய சர்ச்ல அவங்க அந்த பெண் பார்க்க போகும்போது, அவங்க மகனுக்கு பெண் தேட போகும்போது அவங்களோட அந்த மேரேஜ் ரெஜிஸ்டரை பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பெண்களுக்குரிய பெண் வீட்டால எப்படி எழுதியிருக்காங்களா, மாப்பிள்ளை 50,000 சம்பளம் வாங்கணும், மாப்பிள்ளைக்கு இந்த வேலை இருக்கணும், இந்த காரியம் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும். அப்ப பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாமளே தேவ சித்தம் என்னன்னு அறியாம நம்முடைய சுய சித்தத்துல அறிந்து கொண்ட ஒரு காரியத்தை போய் கடைசியில எங்க கொண்டு போய் முடிக்கிறோம்னா, இது கர்த்தரால் வந்தது. ஆமே, கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொன்னா தேவனால் நமக்கு அருளப்படுறது தான் கர்த்தரால் வருகிற காரியம். அப்ப நாம சுயத்துல செய்கிற எந்த காரியத்தையுமே நாம் தேவன் மேல பிறகு அதுல வேதனையும் நிறைய காரியம் டைவர்ஸ்ல தான் போகுது. ஏன்? கர்த்தரால் வந்த காரியம். கர்த்தர் ஒரு நாள் தேவன் நினைத்தது மனுஷ பிரியா, கர்த்தர் தான் நம்மளை நினைச்சாருன்னா அந்த கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டோட பிரயாசம் விருதா. அப்ப நம்ம வாழ்க்கையை அவர் செப்பனிட வல்லவர். ஆனா அன்னைக்கு நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனாலதான் சொல்லப்படுது பாருங்க, மரித்தோரை விட்டு எழுந்திரி. இப்ப இன்னைக்கு நமக்கு அந்த காரியம் இருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நம்மளோட வாழ்க்கையில காலங்கள் நேரங்களை நாம என்ன வீணடிக்க கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமோ, நம் நாட்கள் நேரங்கள்லாம் கர்த்தருக்கென்று இல்லையா, கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்த நாம் ஆர்வமா இருப்போமே, ஆனால் நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 17ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்க. முதல்ல பார்த்தா கர்த்தருடைய பிரியம் என்னதென்று, இன்னைக்கு அவருடைய சித்தம் என்னதென்று, என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன, நோக்கம் என்ன, இதை நான் அறிந்து கொள்ளாத பட்சத்துல தேவனுடைய தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போறாங்க. அப்ப தேவனுடைய சித்தம் என்னதென்ற ஒரு வெளிச்சம் எனக்குள்ள இல்லைன்னா நான் எப்படி ஒரு ஓட்டத்தை ஓட முடியும்? நல்ல போராட்டத்தை போராடின நல்ல போராட்டத்தை நான் எப்படி அறியணும்? அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சாதான் அந்த ட்ராக்ல நான் ஓட முடியும். உலகப்பூர்வமா நான் ஓடிட்டு நான் தேவனுக்காக வாழ்றேன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய சித்தம் என்னில நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிற அந்த ஜீவியம் நமக்குள்ள வேணும். கடைசியா பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றுக்கும் எப்பொழுது என்ன செய்யணுமா? தேவனை ஸ்தோத்திரிக்கணுமா. கடைசியா 7வது காரியம் நம்ம பார்த்தோம்னா, எல்லாவற்றுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். இன்னைக்கு நல்லா இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த ஸ்தோத்திரமே மறந்து போயிடும். அப்படி இல்லை, எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. ஏன்னா தீமையுமே நன்மையா மாற்ற முடியும் ஆண்டவரால. நம்ம ஸ்தோத்திரம் தான் அநேக காரியங்களை நமக்கு ஜெயமா மாற்றி கொடுக்க முடியும். எல்லா காலத்திலும் எல்லா காலகட்டத்திலையும் அது நன்மையா இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு வேதனை உண்டாக்குற காரியம் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணு ஜெயத்தை கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அது நல்லா இருக்கும்போது ஸ்தோத்திரம், கொஞ்சம் பிரச்சனை
வந்தோன்னா அந்த ஸ்தோத்திரத்தையும் மறந்துடுவாங்க. அப்படி இல்லை, எல்லாவற்றிலும் எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். அதனால கர்த்தருக்குள்ள பிரியமான தேவ ஜனங்களே, பவுல் சில இடங்கள்ல சொல்லுகிற காரியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆகவே இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல இந்த 7 காரியங்களை நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறபடினால இவைகள்ல நம் கவனம் உள்ளவர்களாக இருப்போம். நம்மளோட வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இது நமக்கு பிரயோஜனமா இருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.